4:10 அற்பமான நாளை அசட்டை பண்ணுவது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அற்பமானதை அசட்டை பண்ணாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாது. அப்போ மத்தேயு 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதீங்க, அவர்களுடைய தேவ தூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதனால நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, அற்பமா பார்க்க கூடாது, அற்பமா நோக்க கூடாதுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். ஏன்னா அந்த அற்பமா இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் கூட இருக்காரு. அந்த அற்பமா இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்றாரு? வேதத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, இல்லாதவர்களை அழைக்கிற தெய்வம். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டான்னு பார்க்கிறோம். அப்போ உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமா எண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யார கர்த்தர் தெரிந்து கொண்டாராம்? 1 கொரிந்தியர் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது, யார தெரிந்தா? அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அது வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:28. உடனே போடணும் அந்த வசனத்தை, என்ன செய்யணும்? வேகமா போடணும். உள்ளவர்களை அவமாக்கும்படி, உள்ளவர்களை அவமாக்கும்படி, உலகத்தின் இழிவானவர்களையும், உலகத்தின் இழிவான உள்ளவைகளை அவமாக்கும்படி, இருக்கிறதை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும், அற்பமா எண்ணப்பட்டவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படின்னா இந்த அற்பம்னா என்ன? இல்ல, ஒண்ணுமே இல்ல. அற்பம்னா என்ன பொருள்? பூச்சி, ஒண்ணு இல்ல. அப்படிதானே? அப்படி அந்த வசனத்தை அப்படியே அற்பமா எண்ணப்பட்டவை இல்லாதவைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒண்ணு இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை கர்த்தர் தர, இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். அப்ப அற்பமா எண்ணப்பட்டவர்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அப்படி பொருள். ஆமென், தோத்திரம். ஆமா, நம்ம நிறைய இருக்குனியா கர்த்தர் நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம். அப்படி அல்ல, தோத்திரம். நம்ம ஒன்றுமில்லாத நேரத்துல தான் நன்மைகள் நிறைந்திருந்தா நம்மளை கண்ட, நன்மை இல்லாத எதுவுமே இல்லாத நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், அற்பமான துவக்கமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்ற முடிவு சம்பூர்ணமா இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறேன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 29வது அதிகாரம், அதுல நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு இதுல ஒரு சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தா, அதை குறித்து தான் நம்ம பேச போறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல 16ல இருந்து 35 வரை வாசிக்கலாம். ஆனா அவ்வளவு வாசிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்வோம்னா, ஷார்ட்டா சில வசனங்களை வாசித்து தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல 16, 17, 31 வாசிங்க. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள். மூத்தவள் பேர் யாரு? லேயாள். இளையவள் பேர் ராகேல். இளையவள் பேர் என்னது? ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமானவளா இருந்தாள். எப்படி இருந்தா? இருந்தா. 17 படிச்சிட்டீங்களா? 17 தான் படிச்சாச்சா? அப்ப 31 படிங்க. 29. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அதோட நிறுத்திக்காங்க. லேயாள் எப்படி எண்ணப்பட்டா? அற்பமா. யாரால் எண்ணப்பட்டா? பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? யாரால்? யாரால் எண்ணப்பட்ட அற்பமா? புருஷன். அப்பா ராகேல். இது நீங்க பைபிள் ரீடிங் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் போட்டு குழப்ப பண்றீங்க. அந்த வேதம் அழகாக சொல்கிறது, லேயாள் அற்பமா எனப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஸ்தோத்திரம்.
புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அற்பம் அப்படின்னா என்ன, என்னது பொருள் சொன்னேன்? ஒன்றுமே ஒன்று இல்லை. இப்போ ராகேலுக்கு என்ன இருக்கு? உலக பிரகாரமா நல்ல அழகு இருக்கு, பார்வை இருக்கு, லட்சம் இருக்கு, அச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா லேயாளுக்கு அழகு இல்ல, திறமை இல்ல, தாளந்து இல்ல, ஒண்ணும் இல்ல. கையில ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். லேயாள் தான் மூத்தவா. ஆடு மேய்க்கன்னா யாரை அனுப்பியிருக்கணும்? சின்னவள அனுப்பியிருக்கணும். சின்னவள தான் அனுப்புவாங்க. ஒரு வீட்டுல மூத்த பிள்ளைய தானே அனுப்புவாங்க, சின்னவள அனுப்புவாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, லேயாளுக்கு அந்த டேலண்ட் இல்லைனாலும் அப்பா யார் அனுப்புனாரு? சின்னவள. இவ தான் கொஞ்சம் துருகுருன்னு இருந்திருக்கிறா. அதனாலதான் யார் அனுப்புனாரு? ராகேல் அனுப்பி இருக்கிறார். ராகேல் தகப்பனுடைய ஆடுகள் என்ன செஞ்சாலாம்? ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் யாரு ஆடு மேய்ப்பா? சோத்திரம். கிராமத்துல பெண்களும் ஆடு மேய்ப்பாங்க, புரியுதுங்களா? பெரும்பாலும் ஆண்கள் ஆடு மேய்ப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய ஒன்றும் யாருக்கு இல்ல? லேயாளுக்கு இல்லை. அப்போ லேயாளுக்கு ஒன்றும் இல்லை என்று யார் கண்டா? கர்த்தர். ஒருத்தரும் சொல்லலையே. ராகேல் இங்கே, யாக்கோப் இங்கே, லாபான் இங்கே. லாபான் யார்? அவ அப்பா. பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருப்பீங்க. இனிமையாவது ராகேல்னு சொல்லாதீங்க. தோத்திரம். ஆமே. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ உலக பிரகாரம் எதுவுமே இல்ல லேயாள் கிட்ட. லேயாள் கிட்ட என்னதுல எதுவுமே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறோம். எதுவுமே இல்லை என்று பார்க்கின்றோம். எதுவுமே இல்லைன்னு பார்க்கிறோம். அதனால அவள் தள்ளப்பட்டால், புறக்கணிக்கப்பட்டால், அவள் உலக பார்வைக்கு அற்பமாக எண்ணப்பட்டாள் என்பதை லாபான் காணல, ராகேல் காணல, யாக்கோபு காணல, கர்த்தர் கண்டார். ஆமென். இந்த உலகம் உன்னை தள்ளும், புறம்பாக்கும், உன்னை எப்படி பார்க்கும்? அற்பமா பார்க்கும். ஆனா இதை யார் பாப்பா தெரியுமா? கர்த்தர் பாப்பார். ஆமென். இப்ப லேயாளுக்காக யாரும் இல்ல, லேயாளுக்காக லாபான் இல்ல, லேயாளுக்காக ராகேல் இல்ல, லேயாளுக்காக யாக்கோப்பு இல்ல. இந்த இடத்துல லேயாளுக்காக யார் இருக்கா? கர்த்தர் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தின பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் ஒண்ணு வாசிங்க. ஆதியாகமம் 29 30 வசனம் வாசிங்க. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். பாருங்க, யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை கொஞ்சம் நேசித்தான். அப்படியே இருக்குது, நேசித்தான். அதாவது இந்த இடத்துல யாக்கோபு லேயால வெறுக்கல, ஆனா நேசிக்கல. லேயால என்ன செய்யலாம? வெறுக்கல, ஆனா அவன் துளி அளவு என்ன செய்யல? அவளை நேசிக்கலன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீங்க பாருங்க, 32 32 34 வாசிங்க. 32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அவருக்கு ரூபன் என்று பெயரிட்டான். தொடர்ந்து வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. நில்லுங்க. யார் கேட்டா? கர்த்தர். யார் பார்த்தா? கர்த்தர். பைபிள் ஒழுங்கா படிக்கணும். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ராகேல், லாபான் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யல? பைபிள் நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம். ஸ்தோத்திரம்.
இவ என்ன சொல்றா? நான் அற்பமா எண்ணப்பட்டதை யாரு கேட்டா, யாரு பார்த்தா? கர்த்தர் கர்த்தர் சொல்றா. கேட்டருளி நான் அற்பமா எண்ணப்பட்டதை என் தகப்பன் பார்த்தான். நான் அற்பமா எண்ணப்பட்ட என் சகோதரி பார்த்தா. நான் அற்பமா எண்ணப்பட்டத என் புருஷன் பார்த்தான்னு சொல்றாளா? அவ உள்ளத சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யார் பார்த்தா? கர்த்தர் கர்த்தர். நான் அற்பமா எண்ணப்பட்டதை, நான் அற்பமாய் நடத்தப்பட்டதை, நான் அற்பமாய் புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டா? அவனுக்கு சிமியோன் என்று சிமியோன் என்று பெயரிட்டார். பெயரிட்டார். 34 படிங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஆ, ஒரு குமாரனை பெற்று ஆ, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் ஆ, அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி ஆ. அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். என்ன என்ன பெயரிட்டால்? லேவி. இப்ப சொல்றா, முதல்ல ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து என்ன சொன்னா? என் புருஷன் என்ன நேசிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து என் புருஷன் என் கூட இருப்பான் என்று சொல்லி என்ன பேர் வச்சா? லேவி. லேவி. நேசிப்பான் என்று சொல்லி யார் என்ன பேர் வச்சா? ரூபன் பேர் வச்சா. என் கூடவே இருப்பான்னு சொல்லி என்ன பேர் வச்சா? லேவி. லேவின்னு வைக்க. 35 படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ம், அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால் ம், பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு. நின்று போச்சு. ஸ்தோத்திரம். என்னது நின்று போச்சுன்னு பாங்க. அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். அப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க, 4 பிள்ளை பெற்று எடுக்கிற வரைக்கும் யாக்கோப்பு லேயால நேசிக்கல. எத்தனை பிள்ளை பெத்தெடுத்து? நல்லா சொல்லுங்க. எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை தான். நான் நல்லா தியானம் பண்ணிட்டு தான் வந்து நிக்கிறேன். எத்தனை பிள்ளை? முத பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4 பிள்ளை பெற்ற பிற்பாடும் லேயாள் கணவன் அன்புக்காக என்ன செய்றா? ஏங்குறா. ஆனா கணவன் அன்பு லேயாளுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. கணவன் அன்பு லேயாளுக்கு என்ன செய்யல? கிடைக்கல என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறோம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எத்தனை பிள்ளை பெத்த பிற்பாடும், 4 பிள்ளைய பெற்ற பிற்பாடும் யாக்கோப்பு லேயால் என்ன செய்யல? நேசிக்கல. அது தொடர்ந்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். நேசிக்கலன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். தேவன் நல்லவர், நமக்கு கர்த்தர் நன்மை செய்வாராக. ஆமென். இது எவ்வளவு பெரிய அவளுக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா? கூடவே இருக்கிற ஒரு கணவன் என்ன செய்யல? மனைவியை 4 பிள்ளை பெற்ற பிற்பாடும் அவன் யாரை நேசித்தான்? ராகேலை நேசித்தான். யாரை நேசித்தான்? ராகேலை நேசித்தான். நீங்க பாருங்க, முத பிள்ளை பெற்றெடுக்கும் போதும், 2வது பிள்ளை பெற்றெடுக்கும் போதும், 3வது பிள்ளை பெற்றெடுக்கும் போதும் அவன் என்ன செய்யலன்னா, ராகேலும் திருமணம் பண்ணல. ராகேல எப்ப திருமணம் பண்றான்? இதுக்கு பிற்பாடு தான் திருமணம் பண்றான்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நீங்க பாருங்க, அவன் இவளை திருமணம் கட்டி இவளோட வாழ்ந்தாலும், ஆமென், குழந்தைகளை பெற்றாலும், ஆனா அவன் நேசம் பாசம் எல்லாம் யார் மேல வச்சிருந்தான்? ராகேல் மேல வச்சிருந்தான். ஆமென். ஆனா இவா கணவன் அன்புக்காக என்ன செய்றா? ஏங்குறா. அன்புக்காக என்ன செய்றா? தவிக்கிறா. ஆனா இந்த பிள்ளை பெத்தா நேசிப்பார், இந்த பிள்ளையை பெத்தா நேசிப்பார், இந்த பிள்ளையை பெத்தா நேசிப்பார், என் கூட இருப்பார், சேர்ந்து இருப்பார், என்னோடு இருப்பார் என்று அவன் 4 பிள்ளையும் பெற்று எடுத்த பிற்பாடும் யாக்கோப்பு லேயாலை நேசிக்கவில்லை. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆனா அதே வேளையில சொல்லேன், யாக்கோப்பு லேயாலை வெறுக்கவில்லை, நேசிக்கவில்லையே தவிர வெறுக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. கணவன் என்ன செய்யணும்? மனைவியிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். மனைவி எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படிதானே? இதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்க. என்ன படிச்சிருந்தாலும், என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் ஒண்ணு சொல்றேன், கணவன் மனைவி நேசிக்கணும். மனைவி கணவன்கிட்ட எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படித்தானே பைபிள் சொல்கிறது.
லேலூயா, லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரத்துல 22, 24, கொலோசியர் 3:18. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ் படிங்கள் சொல்லப்பட்டிருக்கா. மனைவிகளே, ஆ, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். அதாவது யார் கீழ்ப்படிவானா, ஆதியாகமம் 2:18, ஏற்ற துணை கர்த்தருக்கும் கீழ்ப்படியும், புருஷனுக்கும் கீழ்ப்படியும். அதாவது சாடிக்கேத்த மூடி. அந்த சாடிக்கேற்ற மூடி கரெக்டா இருந்தா தானே செட் ஆகும். சாடிக்கேத்த மூடினா தெரியுதா? பானை ஒரு மூடி இருக்கும்ல, அந்த மூடி அதுக்கு செட் கரெக்டா இருந்தா தானே செட் ஆகும். புரியுதுங்களா? அப்படி போலதான். அப்ப அது கொஞ்சம் பெருசு சின்னதா இருந்துச்சுன்னா என்ன செய்யாது? செட் ஆகாது. அதனால ஏற்ற துணை கர்த்தருக்கு கீழ்ப்படியும். ஒண்ணு. ரெண்டாவது, துணைன்னா என்ன அர்த்தம்? ஹெல்ப், உதவி செய்யறது அவங்களுக்கு தான் அது துணை. அவங்க எல்லாவற்றிலும் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு பாய்க்கிறோம். கீழ்ப்படியணும், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லி நான் அன்புக்கு போயிடுறேன். 1 பேதுரு 3:5 சொல்லுங்க. 3:5 படிச்சு பாருங்க. கணவனுக்கு கீழ்ப்படிவது மனைவிக்கு அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே பூர்வத்தில் ஆ, தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த ம், பரிசுத்த ஸ்திரீகளும் ம். தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ கணவனுக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருடைய பார்வையில் அலங்காரமா இருக்கிறது. அம்மே, வெள்ளினால பொண்ணுனால பியூட்டி பார்லர் போய் கருப்ப சிகப்பாக்கி சிகப்ப வெள்ளக்காரனாக்கி வெள்ளக்காரனை ஆப்பிரிக்காரனை மாத்திர அலங்காரம் கிடையாது. அது மழை பெஞ்சினா திரும்ப என்ன நரிவேஷம் வெளியே வந்துடும். லட்சணம் உள்ளவைகளுக்கு அழகு வேண்டியவைகள் அல்ல. அலங்காரம் வேண்டியதில்லை. பியூட்டி பார்லருக்கு போவாதீங்க. சோத்திரம். போனீங்கன்னா ரெச்சிப்பு போயிடும். சோத்திரம். என்ன செய்யணும்? சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது கணவனுக்கு கீழ்ப்படிவது மனைவிக்கு அலங்காரம். தோத்திரம். புரியுதுங்க? என்னதான் ஆமா மேக்கப் போட்டு நடிச்சாலும் அதெல்லாம் கலைஞ்சு போயிடும். ஆனா கீழ்ப்படுகிற அழகு கர்த்தருடைய பார்வையில் அலங்காரம். ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் இந்த அம்மா செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அம்மா செஞ்சாங்க? சாராள். ம், சாராள். ஆமா, சாராள் செஞ்சாங்கன்னு போட்டு பாருங்க. ஆதியாகமம் 1 பேதுரு 3:6 வாசிங்க. ம், கொஞ்சம் வேகமா போமா, டைம் இல்ல. ம், ம். 1 பேதுரு 3:6. அந்தபடியே சாராள் சாராள் ஆபிரகாம் யாருக்கு? சாராள் ஆபிரகாம் யாரு? புருஷன். அப்ப சாராள் ஆபிரகாம் என்ன சொன்னாலாம்? ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். என்ன இருந்திருந்தால்? கீழ்ப்படிந்து இருந்தால். தோத்திரம். அப்படித்தானே இருந்தா? அல்லேலூயா. 5வது வசனத்துல அவ என்ன 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும். அப்ப பரிசுத்த ஸ்திரீகள் தான் கீழ்ப்படிவாங்க. ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படி தங்களை அலங்கரித்தார்கள். எதனால் அலங்கரித்தார்கள்? கீழ்ப்படிதினால் தங்களை அலங்கரித்தாள். தங்களுடைய கணவனை, தங்களுடைய புருஷனை என்ன சொல்லி கூப்பிட்டார்கள்? ஆண்டவனே, என் எஜமானனே, என் ஆண்டவனே. தரோம். அல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் புருஷன் பேரை சொல்ல வெக்கப்படுவாங்க, பயப்பட மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. இப்பெல்லாம் வாடா போடா இருடா நாய எருவ மாட, எங்க வீட்டு குரங்க பாத்தியா, எங்க வீட்டு குரங்க பாத்தியா, உங்க வீட்டு குரங்கு அங்கதான் நிக்குது. இது 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 ஆண்டவனா? இது கீழ்படுகிற சரியா? சோத்திரம். புருஷனை கூப்பிடுறா, டே டேனிங்க வாடா உட்காருடா. சோத்திரம். எல்லாம் மாறி போச்சு. கல்லானாலும் சொல்ல மாட்டிய, ஏன்னா மாறி போச்சு. ஆனா கீழ்ப்படிதல், கணவனுக்கு கீழ்ப்படிதல் அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கணவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு பியூட்டி பார்லர் போய் உட்காந்துட்டு இருப்பா. பியூட்டி பார்லருக்கு துட்டு கொடுக்காட்டா தொடப்பாங்கட்ட
புரியுதுங்களா? சோத்திரம். ஏம்மா உங்க குடும்பத்துல சண்டை? ஆ? பியூட்டி பார்க்கு போனோம். துட்டு தர மாட்டேங்கிறாரு. ஸ்தோத்திரம். இப்படி இப்படி போகுது. அது அலங்கரிப்பு அல்ல. ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதல்னா என்னது? இந்த அலங்காரம் யார்கிட்ட இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது? சாலமோன். பரிசுத்த ஸ்திரீ. ஆமென். அப்ப கீழ்ப்படுகிறது பரிசுத்த ஸ்திரீ, அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, ஆதியாகமம் 18:12 அவ என்ன சொல்றா பாருங்க. சாராள் வாசிங்க. சீக்கிரம், நேரம் இல்ல. ஆதியாகமம் 18:12 பாருங்க. அவ புருஷனை பத்தி. ஆகையால் ஆகையால் சாராள் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நகைத்து, நான் கிழவியும் நான் கிளவி. என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமானவரான அந்த பின்பு அவ தன்னை எப்படி செய்றா? ஒரு மாதிரி பேசுறா. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றா? ஆண்டவன் என் ஆண்டவன் ஆண்டவன். அல்லேலூயா. என் புருஷனை பத்தி என்ன சொல்றா? என் ஆண்டவன். என் ஆண்டவன், என் எஜமானன், என் எஜமானன். நீங்க பாருங்க, இந்த ஆண்டவன் எஜமானன் யார சொல்லுவாங்க? கர்த்தர். நம்ம கர்த்தரை சொல்றோம், அப்படிதானே? ஆனா ஆண்டவன் எஜமானனி சாராள் தான் புருஷன் என்ன செய்றா? சொல்லி கீழ்ப்படிந்து அலங்கரித்தாள். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. சோ அந்த புருஷன் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். சாடிக்கேத்த மூடியா இருக்கணும். அதையும் பார்த்துக்காங்க. சோத்திரம். இப்ப எபேசியர் புத்தகத்துக்கு வந்துருவோம். இப்ப பாருங்க, அவ எத்தனை பிள்ளை பெத்து எடுக்கிற வரைக்கும் யாக்கோப்பு லேயால நேசிக்கல? 4 பிள்ளை. அப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 4 அவ பார்க்க முத பிள்ளை பெத்து, இந்த பிள்ளை நான் பெத்து கொடுத்துட்டா என் புருஷன் என்ன நேசிப்பார். இந்த பிள்ளை 2வது, 3வது, 4வது 4 பிள்ளை பெத்து கொடுத்து அவன் நேசிப்பா. என்ன செய்யல? நேசிக்கல. நேசிக்கலன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பனா வேதத்துல நம்ம பார்க்கிற பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 5:19 சொல்லுகிறது, அவள் நேசிக்கப்படத்தக்க பெண்மான்னு எழுதப்படு. அப்பனா பெண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நேசிக்கப்படத்தக்க மனைவி, கணவனால் நேசிக்கப்படத்தக்க மனைவி. அப்ப கணவன் மனைவி என்ன செய்யணும்? நேசிக்கணும். அவள் நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை எழுதுறது யார் தெரியுமா? 1000 கட்டினவர் எழுதுறாரு. எத்தனை கட்டினவர்? ஆமா, 700 பிளஸ் 300, 1000. தோத்திரம். அவர் கிளீனா எழுதியிருக்காரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் கணவன் மனைவியிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் பைபிள் சட்டம். இந்த சட்டத்தின்படி நடந்தா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. ஆமென். எபேசியர் 5வது அதிகாரத்துல 25வது வசனம், 28, 33 இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்க, புருஷர்களே உங்க மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. 33, 28, 33 வாசிருமா. 30 அது நிறைய இருக்க கதை தான் போயிட்டு இருக்கு. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். மனைவி புருஷனிடத்தில் எப்படி இருக்கணும்? பயபக்தியா. கணவன் தான் பயந்துட்டு இருக்கிறான். எப்ப சண்டை வைப்பா, எப்ப என்ன வைக்க போறாளோ தெரியலையே, ஒவ்வொரு நாள் எழுந்த உடனே என்ன பட்ஜெட் போடுறாளோ தெரியலையே அப்படின்ட்டு. ஆனா கணவன் மனைவி எப்படி இருக்கணுமா? பயபக்தினா மரியாதை. மரியாதை காட்டும். எப்படி இருக்கணும்? கணவன்கிட்ட எப்படி இருக்கணும்? ஒரு மரியாதை இருக்கணும். அந்த காலத்துல மரியாதைக்காண்டி புருஷன் எழும்பின உடனே புருஷன் காலெல்லாம் நினைச்சுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்களாம். அந்த காலத்துல வேண்டாம், அதெல்லாம் போயிட்டு போகுது. தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்றபடி கணவன் மனைவி என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா. பைபிள் சொல்லுகிறது புருஷன் மனைவி என்ன செய்யணும்? நேசிக்கணும் என்று பைபிள் என்ன செய்யுது? சொல்லுகிறது என்று பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா இந்த லேயாள் அவ என்னை நேசிப்பார், என் கூட இருப்பார், என்னோடு செய்திருப்பார் என்று சொல்லி அந்த புருஷ அன்புக்காக அவ ஏங்குகிறான்னு பார்க்கிறோம். அந்த அன்பு என்ன செய்யல? அவளுக்கு கிடைக்கலன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:23 பாருங்க. அதாவது சங்கீதம் 45:10 அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க. 45:10. சங்கீதம் 45:10.
குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க இங்க ஒரு 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 இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன சொல்றோம், உன் புருஷன் உங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா, நீ உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் என்ன செய்யணும்? மறந்துரு. அப்போது ராஜா உன்னில் அன்பு செலுத்துவார். மூலமொழியில் அப்படி இருக்குன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். இப்ப நீங்க என்ன நான் சொல்றேன், இப்போ ஒரு 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 பெண் பிள்ளைகள் தாய் தப்ப வீட்டுல வளர்றாங்க, ரைட்டு. அவங்க தாய் தகப்பனால் அந்த பெண் பிள்ளை அன்பு செலுத்தப்பட்டு வாழும், அப்படிதானே? அப்போ தாயின் அன்பு தகப்பன் அன்புல அந்த பிள்ளை வளரும். அந்த பிள்ளையின் தேவைகள் எல்லாம் அந்த தாயோட அந்த தகப்பனோடைய அவளுடைய தேவைகள் அங்க சந்திக்கப்படும். இப்போ சோத்திரம். அந்த பிள்ளை தகப்பட்ட கேட்டா தாயிட்ட கேட்டா உடனே தாய் தகப்பன் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? தூங்குறவங்க அல்லையிலேயே சொல்லுங்க. அதுக்கும் சொல்ல மாட்டீங்க, இதுக்கும் சொல்ல மாட்டீங்க. ஒரு தாய் தகப்பட்ட ஒரு பிள்ளை போய் கேட்டா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க, செய்வாங்க. சோத்திரம். அப்ப அவங்க பிள்ளை நினைச்சுறாங்க, நேசிக்கிறாங்க. நேசிக்கிறதுல பிள்ளை கேட்கறத நினைச்சுறாங்க, செய்யறாங்க. இப்போ மறக்கணும். அப்போ சோத்திரம். இப்போ கணவன் வீட்டுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. இப்போ தாயை விட தகப்பனை விட அந்த புருஷன் அதிக அன்பு செலுத்தினா தாயின் அன்பு தானாக மறக்கும், தகப்பனின் அன்பு தானாக மறந்து அவ தாயின் தகப்பனையும் பிரிந்து தன் கணவனோடு என்ன செஞ்சிருப்பா? இசைஞ்சிருப்பா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனா சோத்திரம், இவரு சொல்லுவாரு அவ அம்மா வீடு தாத்தா வீடு பாட்டி வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆளு சரி கிடையாது. இந்த ஆளு சரியா அன்பு காட்டியிருந்தா அவ தாய் தாப்பன் வீட்டுக்கு போக மாட்டான். புருஷங்கள் சரியா தாயை விட தகப்பனோட, இப்போ அப்பா அம்மாட்ட போய் கேட்ட உடனே அப்பா அம்மா பிள்ளைக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. இப்ப புருஷன் போய் கேட்கா, என்ன இப்ப என்ன அவசரம் அப்படின்னு 2-3 டோன் வந்துச்சுன்னா அடுத்தால என்ன செய்ய மாட்டா? கேட்க மாட்டாங்க. தோத்திரம், முடிஞ்சு போச்சு. இவர்கிட்ட கேட்டுக்கிறத விட கேட்காம இருக்கிறது பெட்டர். கேட்டியா சண்டை போடுவான்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுவாங்க. அப்புறம் என் நலம் முளைஞ்சு கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு பாய்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க சொல்லும் பொழுது காது கொடுக்கணும். அதை செய்ய முடியாட்டா கூட விசாரிக்கணும். என்ன செய்யணும்? விசாரிக்கணும். கூப்பிட்டு, அப்படியாம்மா இப்போ கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியா இருக்கு, நான் கட்டாயம் பணம் வந்த உடனே உனக்கு நீ கேட்டதை அதிகமா நான் செய்யறேன். தோத்திரம். என்ன சொல்ல அப்படி சொல்லணும். அப்பாட்ட போய் வாங்க, அம்மாட்ட வாங்கு, அப்பாட்ட வாங்க, அம்மாட்ட வாங்கினா நீ எதுக்கு பண்டாரம்? அவங்க தான் அப்பா அம்மா வீட்டுல இருந்துட்டு போயிருப்பாங்களே, புரியுதுங்களா? அப்போ தகப்பனை விட தாயை விட என்ன செய்யணும்? அதிக அன்பு யாரு காட்டணும்? கணவன் செலுத்தினா அவ தன்னா தாய் விட மறந்துடுவா, தகப்பை விட என்ன செஞ்சிருவா? மறந்துடுவா. நீ கூப்பிட்டா கூட வரமாட்டா. புரியுதுங்களா? நீ அன்பு செலுத்தாதனாலதான் என்ன செய்யுது? அப்ப அன்பு எங்க செலுத்தப்படுதோ தாய் தப்பு வீட்டுக்கு போகணும்னு நினைப்பா. தாய் தப்பு வீட்டுலதான் அவ தேவை சந்திக்கப்படும். அவ என்ன பண்ணுவா? எதுக்குனாலும் இவர்கிட்ட கேட்டா எரிஞ்சு விழுகிறாரு, தீஞ்சு விழுறாரு. ஆனா அப்பா அம்மாட்ட கேட்டா உடனே என்ன செய்றாங்க? கொடுக்காங்க. யார்கிட்ட கேட்பாங்க? எரிஞ்சி தீஞ்சி கோவப்படுற கேட்பாங்களா? அன்பு செலுத்துற கேட்பாங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தோத்தனம் அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்க எங்கதான் போனேன்னு நினைப்பாங்க? அங்க பேருக்கு இருப்பா நீன்னு. என்னது? புருஷன் பேர் அப்படின்னு ஆகி போயிரும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள விட அதிக அன்பு கணவன் என்ன செய்யணும்? செலுத்தணும். தாயை விட தகப்பனை விட மேலான அன்பு செலுத்திட்டுனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய, அதாவது ஒரு கோடு, பெரிய கோடு இருக்கு, அந்த கோடு சின்ன கோடா மாறணும்னா என்ன செய்யணும்? அதை அழிக்கணுமா? அதை கட் பண்ணணுமா? அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா இது என்ன செஞ்சிடும்? அப்ப அதிக அன்பு காட்டா முடிஞ்சு போச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அன்பு காட்டுறதுக்கு பதிலா தாயை குறை சொல்றது, தகப்பனை குறை சொல்ல, அவங்கள குறை சொல்லி பிச்சுட்டு கிடக்கிறத விட அன்பு இல்லை, இந்த ஆள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். தோத்திரம். ஆமென். என்னதான் இருந்தாலும் சிலதுவா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க,
இந்த இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த அன்பு வந்துட்டுனா, அப்ப புருஷனுடைய அன்பு வந்துட்டுனா அவங்க ரெண்டும் ஒன்றாயிருவாங்க. அவங்கள என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவன் தாய் தகப்பனை விட்டு அவங்கள விட்டு புருஷனோடு அவன் என்ன செய்வான், ஒரே மாம்சமா இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். பிரிக்காதிருக்க கடவன் சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதை நான் சொல்லி நான் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, 2 சாமுவேல் 1:26 வாசிங்க. என் சகோதரனாகிய யோனாத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். தாவீதுக்கு இந்த இடத்துல பாருங்க, தாவீது கணவனா வச்சுக்காங்க. ஆனா இதுல யோனாத்தான் ஒரு மனைவியை வச்சுக்காங்க. நான் அப்படிதான் எடுத்தேன். புரியுதுங்களா? இதுல என்ன சொல்ற பாருங்க, தாவீது யாரு? கணவன். யோனாத்தான் யாரு? மனைவி. அந்த உறவு முறைக்கு நான் கொண்டு வர்றேன். இதுல ஆணுதான். ஆனா அந்த இடத்துல பாருங்க, தாவீது என்கிற கணவன் யோனாத்தானை பார்த்து என்ன சொல்றான்? உனக்காக நான் என்ன செய்றேன், வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு எப்படி இருந்தா, வெகு இன்பமா இருந்தா. அந்த மனைவி அவனுக்கு வெகு இன்பமா இருந்தா. உன் சிநேகம், உன் அன்பு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யோனாத்தானுடைய அன்பு எப்படி இருந்தா பாருங்க, ஸ்திரீகளின் அன்பை பார்க்கிலோ அதிகமா இருந்ததுன்னு சொல்லப்படுறாங்க. ஆமென். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்க நல்லா இதை பாருங்க, இவன் இப்படி சொல்றான் பாருங்க. இவங்க எப்ப சந்திக்கான்னு பாருங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல நீங்க 1வது வசனத்தை படிங்க. அதுல அவங்க 2 பேரும் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். ஆமா. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. பாருங்க, யோனாத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ரெட்டாய் இசைந்திருந்தது. அப்படியே இருக்கு, ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனாத்தான நான் யாருக்கு ஒப்பிட்டு சொன்னேன்? மனைவிக்கு. அப்ப யோனாத்தான் அவனை எப்படி நேசித்தாலாம்? தன் உயிரை போல. யோனாத்தான் தன் ஜீவனை போல என்ன செஞ்சானா, தாவீதை நேசித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப பாருங்க, அவன் ஆத்மாவோடு ஒன்றாயிட்டு. முதல்ல கணவன் ஆத்மா, மனைவி ஆத்மா ரெண்டா இருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாய் இணைந்ததுன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதான் இருமனம் இணையும் இல்லாம்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ 2 ஜீவன் ஒன்றாய் இணைந்தது, இருமனம் ஒரு மனமாய் மாறியது. அப்ப யோனாத்தான் தாவீதை தன் உயிரை போல என்ன செய்யறான், நேசிக்கிறான்னு பார்க்கிறோம். இப்ப 2 பேருடைய அந்த சிநேகம், அந்த அன்பு தான் அவங்கள ஒன்றாய் மாற்றி விட்டது. ஆமென். எத்தனையா மாத்திட்டு? ஒன்றாய் மாற்றி விட்டது பார்க்கிறோம். ஒன்றாய் மாற்றி விட்டது பார்க்கிறோம். அன்பு தான் அப்படி செய்கிறது பார்க்கிறோம். அதனால நீங்க பாருங்க, தாவீத கணவனுடைய அன்புக்கும் யோனாத்தான மனைவியின் அன்புக்கும் ஒப்பிட்டு சொல்றதுனால, யோனாத்தானாகிய மனைவியின் அன்பு சவுலை விட, அவன் தகப்பன் சவுலை விட, தாயை விட அவன் யாரை நேசித்தான்? யோனாத்தான். அப்போ ஒரு மனைவி தாயை விட, தகப்பனை விட யாரை நேசிக்கணும்? கணவனை நேசிக்கணும். அந்த தாவீது தோத்திர தாவீத யோனாத்தான் எப்படி நேசித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது? தன் உயிரை போல நேசித்தான். எப்படி நேசித்தான்? தன் உயிரை போல என்ன செஞ்சானா, அவன் நேசித்தான் என்று சொல்லாது, அவனை தன் உயிரை போல நேசித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க பாருங்க, அடுத்தால ராஜாவா யார் வரணும்? யோனாத்தான் வரணும். ஆனா யோனாத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? என்னது, எங்க அப்பா ராஜா, நீ தான் ராஜா இருப்பா, 2வது நான் இருப்பாங்கிறான். அப்போ முதல்ல இருக்கக்கூடியது யோனாத்தான் தான். ஆனா அவன் இல்ல,
நீ தான் ராஜா அப்படின்றான். ஆமே, யார சொல்றான்? நீ தான் ராஜா. ஸ்தோத்திரம். அந்த அன்பு எப்படி போகுது பாருங்க. தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், தாவீது போதும். தாவீது தான் ராஜா. நான் அல்ல. அல்லேலூயா. அப்படி சொல்றான் பாருங்க. அந்த அந்த அன்பு அப்படி வந்துருங்க. அப்பா அம்மா வீட்டுல தேனு பால் பாய்ஞ்சாலும் கணவன் வீட்டுல அன்பு இருந்தா அந்த தேனை விட பச்சை தண்ணி கூட அவங்களுக்கு அமிர்தமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நீ தேனையும் பாலையும் கொடுத்துட்டு அன்பு காட்டாட்டா அது பச்சை தண்ணியோட மோசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றா இருந்தாங்க, ஒரு உயிரா இருந்தாங்க. தன் உயிரை விட அதிகமா நேசித்தான். தாவீது நேசித்தான், யோனத்தானும் நேசித்தாங்க. 2 பேர் உயிரையும் மரணம் மட்டும்தான் அவர்களை பிரித்தது. அது வரைக்கும் எது பிரிக்கல. கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன செய்யாது? பிரிக்காது. ஆமா, இந்த உலகம் அன்பு பிரிக்காது, பிரிக்காது பாய்க்கும், பிரிக்கவே பிரிக்காது பாய்க்கும். அப்ப என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், ஒரு கணவன் மனைவி நல்ல அன்பா இருந்துட்டாங்கன்னா ஸ்தோத்திரம். ஆமே. அப்போ ஒரு மனைவி ஒரு கணவனை நேசிச்சுட்டான்னா ஆமே ஸ்தோத்திரம், மரணம்தான் அந்த கணவனை விட்டு என்ன செய்யும்? அவளை பிரிக்கும். கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுப்பார். இன்னைக்கு ஏன் நிறைய டைவர்ஸ் கோர்ட்டு போகுதுன்னா அன்பு இல்லை. எல்லாம் படிப்பு பண்ணி பார்த்து சாடிக்கு ஏத்த மூடி இல்லாம போனதுனாலதான் என்ன செய்ய, என் உயிர் நீ தானே, ஒன்னு உயிர் நான் தானே, அடுத்தால என்ன சொல்லிடுறாங்க, நீ யாரோ. இன்னைக்கு நிறைய பேர் ஆதியில எல்லாரும் எப்படி இருந்தாங்க? உன் உயிர் என் உயிர். இப்போ யோனத்தான் சொல்றான், டேய் உன் உயிர் என் உயிர், என் உயிர் உன் உயிர். இது எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். ஆமே, மரணம் தாடா பிரிக்கணும். ஆனா இந்த காலத்து கல்யாணம் எப்படி? நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டு இருக்கு. இது காரணம் என்ன? இல்ல அன்பு இல்ல. என்ன இல்ல? அன்பு இல்லைன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு பேரும் ஒரு, இப்ப பாருங்க, இவங்க ஆணும் தான். ஆனா 2 ஜீவனம் அன்பினால ஒன்றாய் மாறியது பார்க்கிறோம். அதனாலதான் அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனத்தை கொண்டு வர்றது அன்பு. குடும்பத்துல ஏன் ஒரு மனம் இல்ல? சபையில ஏன் ஒரு மனம் இல்ல? அன்பு இல்லாத குடும்பத்துல பிரிவினை இருக்கும், அன்பு இல்லாத சபையில பிரிவினை இருக்கும். அன்பு இருந்துச்சுன்னா ஒரு மனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், நன்மை இருக்கும், இன்பம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். காரணம் அன்பு. சபையில அன்பு இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உண்மையா சபையை நேசிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அன்பில்லாத சபையில பிரச்சனை இருக்கும், பிரிவினை இருக்கும். அன்பில்லாத குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பிரிவினை இருக்கும். ஸ்தோத்திரம். அன்பை பிரிக்க முடியாது. அன்பை யாரா பிரிக்க முடியுமா? தண்ணீரும் வெள்ளங்களும் உண்மை அன்பு என்ன தணிக்க முடியாது ஐயா. உம்மீது கொண்ட நேச அக்கினி சுவாலம் என்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் பிரிக்க முடியாது ஐயா. அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனம், ஒற்றுமை, எல்லாம் அன்பு. அப்படின்னா தாய் தகப்பன், கணவன் மனைவி, நாத்தனாரு, எல்லாம் தீத்தனாரெல்லாம் அன்பா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒற்றுமையா இருப்பாங்க. அப்ப எல்லா ஒற்றுமையும் ஒரு மனம் எங்க இருக்குது? அன்புக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒருத்தரை நேசிச்சுட்டாங்கன்னா ஒரு மனம் வந்துடும். ரெண்டும் இருமனமா இருக்காது, ஒன்றாய் ஒரு மனமாய் மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையில அன்பு கிரியை செய்யணும். அன்புதான் கிரியேஷன் பார்க்கிறோம். அன்புதான் கிரியேஷன் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, 2 பேரும் இருந்தாங்க. இப்ப பாருங்க, யார் இறந்துட்டா? மனைவி இறந்துட்டா. இப்ப கணவன் என்ன சொல்றாரு? 2 வாசிங்க, 2 சாமுவேல் 1:26 வாசிங்க. அந்த கணவன் அன்பை பாருங்க. அவர் எப்படி பாரு, என் சகோதரனாகிய யோனத்தானே, என் மனைவியாகிய யோனத்தாலே, உனக்காக நான் என்ன செய்யறேன்? வியாகுலப்படுறேன். நீ எனக்கு எப்படி இருந்தா? வெகு தொல்லையா இருந்தா. ஒரு ஆளு சொன்னான், என்னையா ஒரு 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 கல்யாண நாளுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க அவங்க திருமண நாளுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். தோத்திரம்.
உங்க மனைவி பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, 18 வருஷமா இவளோட குப்பையை கொட்டியிருக்கேன் ஐயா. மனைவி யார் அவருக்கு? குப்பை கொட்டுற இடமா. தோத்திரம். ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தா உன் அன்பு எனக்கு எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்தது. உன் அன்பு எனக்கு எப்படி இருந்தது? அநியாயமா இல்ல. உன் அன்பு எனக்கு எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்தது. ஆமென். பெண்களின் சிநேகத்தை பார்க்கலாம் என்று இருந்தது, அதிகமா இருந்தது. தோத்திரம். யார குறித்து சாட்சி கொடுக்கிறான்? ஆமா, தாவீது தன் நண்பனை குறித்து சாட்சி. அப்படி ஒன்னு ஆயிட்டு இருப்பாங்க. அந்த மரணம் தான் தாவீதை விட்டு யோனத்தானை பிரித்தது பார்க்கிறோம். அதே போல உண்மையா ஒரு மனைவி கணவனை நேசிச்சானா அந்த மரணம் தான் அவனை விட்டு பிரிக்கும். தாயும் பிரிக்க முடியாது, தகப்பனும் பிரிக்க முடியாது, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே பிரிக்க முடியாது. முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. முடியாது. உண்மையா நீ கிறிஸ்துவோடு அவர் ஜீவனம் உன் ஜீவனம் ஒன்றா இணைச்சிட்டா, இருமணம் அல்ல ஒரு மனம் ஆயிட்டுனா எதுவும் பிரிக்க முடியாது. அன்புக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவன் அன்பா இருக்கிறார். ஆமென். காண்கிற மனைவியை நேசிக்காத நீ காணாத தெய்வத்தின் எப்படி நேசிப்பாய்? காணாத தெய்வத்தை நீ எப்படி நேசிப்பான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சுருக்கிறத ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். நேரம் போயிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பாருங்க, லேயாளுடைய அதை குறித்து நான் கொஞ்சம் தியானம் பண்ணேன். நீங்க பாருங்க, வாங்க ஆதியாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரத்துல 11, 12 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாங்க அந்த லேயாளுடைய நிலைமையை வாசிப்போம். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து. எங்க வேணும்? ராகேலை. இந்த முத்தம் என்பது எதை காட்டும்? அன்பு, அன்பை காட்டும். இந்த முத்தம் என்னது கேட்டோம்? அப்ப அவளை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துட்டு? அன்பு, அன்பு செலுத்திட்டான். என்ன அழுதான், முத்தமிட்டு சத்தமிட்டு அழுது. இதே மாதிரி லேயாலையும் பார்த்தான், முத்தம் விட்டு சத்தம் விட்டு அழுதானா? லேயால பார்த்தானா இல்லையா? பார்க்கவே மாட்டீங்களா? பார்த்தான்ல. சரி, சோத்தனம் என்னதான் அழுதான்னு பார்க்கிறோம். அது சொல்லிட்டு விவரம் சொல்றான். நான் தாம்மா மருமகன், நான் வருங்கால புருஷன் சொல்லல, மருமகன் சொல்றான். சரி, 15வது வசனம் வாசித்துருங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார். லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளா இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, யாக்கோபு யார் பேர்ல பிரியப்பட்டு, அப்ப 2 குமார்த்தி இருக்காங்க, பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லேயாள் இருக்கா, இவன் நியாயப்படி யாருக்காக முதல்ல வேலை செஞ்சிருக்கணும்? ஆனா இவன் யார சொல்றான்? இந்த இடத்துல நீங்க பாருங்க, யாக்கோப்பு மேல தப்பு கிடையாது. நான் சொல்றேன், லேயாள் மேலும் தப்பு கிடையாது, ராகேல் மேலும் தப்பு கிடையாது. இதுல தப்பு பண்ணது கள்ளன் லாபான். கள்ளன் யாரு? லாபான். லாபான் யாரு? கள்ளன், திருடன். சில மாமாமார்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. தோத்திரம். இதுல தப்பு பண்ண யாரு? அவன் பண்ண தப்பு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாய் அமைந்தது என்று பார்க்கிறோம். தோத்திரம். இவன் கேட்கான், என்ன கேட்கான்? ராகேலுக்கு கேட்கான். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும்? மகனே, மூத்த மகள் இருக்கா, நீ என்ன ராகேலை கேட்கிறா? தோத்திரம். அமைதியா இருந்துகிட்டான். சுயநலவாதி. இத பாருங்க, இந்த சுயநலவாதியை குறித்து இவ்வளவு அப்பா குறிச்சு என்ன சாட்சி கொடுக்கால தெரியுமா? யாக்கோபு சொல்ல, நம்ம வீட்டுக்கு போவோமான்னு கூப்பிடுறான். அப்போ லேயாலும் ராகேலும் சொல்றாள்வ, எங்க தகப்பன் வீட்டுல எங்களுக்கு என்ன இல்ல, பங்கும் இல்ல. 30வது அதிகாரத்துல கடைசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். பங்கும் இல்ல, பாகம் இல்ல. எங்களை வித்து பணத்தை எங்க தகப்பன் வாயில போட்டு கொண்டார். இது யார் கொடுக்கிற சாட்சி? மகள்கள் கொடுக்கிற சாட்சி.
எங்களை வித்து பணத்தை வாயில போட்டுக்கொண்டார். அப்படி தகப்பனை குறிச்சு சாட்சி கொடுக்காளுவ 2 பெண் பிள்ளைகளும். ஆமீன், அல்லேலூயா. அதற்கு ராகேலும் லேயாளும், ஆ, எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்படவில்லையா? அட பாவமே. நாங்கள் அந்நியரா எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். புள்ள சொல்லுது, எங்களை வித்துனா என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? ஆமா, 14 வருஷம் சம்பளம். யாரு? 2 மனைவிக்காக, 2 மனைவிகள். லேயாளுக்கு தான் அவன் பார்த்தான். அது யாருக்கு எடுத்தா? மாமா எடுத்துக்கிட்டாரு, பிரியா. தோத்திரம். அம்மே, அதை வச்சு அவ்வளவு சொல்றான்னு பாக்கிறோம். இப்போ அந்த இடத்துல அவன் ராகேல சொல்றான், இவன் அந்த இடத்துல கண்டிச்சிருக்கணும்ல. தோத்திரம். அம்மே, அப்போ என்ன பண்ணிருக்கணும்? 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்றான். இந்த 7 வருஷத்துக்கு முன்னால லேயாளுக்கு ஒரு திருமணத்தை அவன் கட்டி வச்சிருக்கணுமா, வைக்க வேண்டாமா? ஆனா மீண்டும் வாசிங்க, அதுல வாசிங்க. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றார். கீழே அப்படியே வாசிட்டு வாங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்களை நிறைவேற்றினபடியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். இல்லைங்க, இப்போ அவன் சொன்னபடி 7 வருஷம் என்ன பண்ணிட்டான்? அப்ப இந்த 7 வருஷம் முடியும்னையே கள்ளன் லாபான் என்ன பண்ணிருக்கணும்? இந்த 7 வருஷம் முடியிருக்கு முன்னா லேயாளுக்கு ஒரு திருமணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த 7 வருஷம் முடிவுல ராகேல யாருக்கு கொடுத்திருக்கணும்? கள்ளன் எப்படி இருக்கான்? அமைதியா இருந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து சண்டை போடுறான். பாவி, 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, என்ன பொண்ணை தராம இருக்குன்னு நினைச்சிடான், சண்டை போடுறான். சரி, சண்டை போட்ட உடனே என்ன பண்றான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கே ஏற்படுறார். கள்ள லாபான். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடி யாக்கோபு பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி நாட்கள் நிறைவேறும்படியால் என் மனைவிடத்தில் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடி வர விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டார். விருந்து பண்ணினான். அன்று இரவில் அவன் தன் மூத்த குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. ஆனா யாக்கோபுடைய பார்வை முழுவதும் யார் பக்கம் இருக்குது? ராகேல் பக்கம் இருக்குது. அப்போ இப்ப பாருங்க, இப்ப ராகேலுக்காகத்தான் எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? 7 வருஷம் வேலை பார்த்தான். முடிவுல வந்திருக்குன்னு பாக்கிறோம். இப்போ லேயால கொண்டு விடும்போது லேயால கூப்பிட்டு பேசுறான். அப்ப லேயால் என்ன பண்ணிருப்பா? தோத்திரம். லேயால்கிட்ட என்ன பண்ணிருப்பா? ஒரு வார்த்தை, நீ இப்போ வந்து அவன் ராகேலுக்கு அல்லவா அவன் பண்ண, இப்ப என்ன அனுப்புனா எப்படி? அப்ப அந்த அந்த லேயாளுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. அப்போ அவன் நேசிப்பெல்லாம் ராகேல் மேல இருக்கு. அவன் என்ன எங்க நேசிப்பான்? என்னை அவன் எப்படி குடுக்கீங்க? கள்ள லாபானுக்கு கல் நெஞ்சி என்ன பண்ணிட்டான்? சோத்ரா, அவட்ட ஒரு அனுமதி கேட்கல, நலமூலம் கேட்கல. அவளை ஒரு 7 வருஷம் முன்னால ஒரு திருமணத்தை சேர்த்துக்கணும், அதுவும் செய்யல. என்ன செய்யறான்? நேக்க என்ன பண்ணிடுறான்? பெண் பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளை இந்த காலத்துல தூக்கி விதிக்கானுவ. பெண் பிள்ளைங்கன்னா ஏதாவது ஒரு வாய் சோறாது கொடுக்கும். தோத்திரம். இவன் என்ன செய்யறான்? ராகேல் பதில யார் அனுப்புறான்? அவன் தான் நேசித்த ராகேல் நினைக்கிறான். அந்த நேசம் அவன் கண்ணை மறைச்சிட்டு காலையில பார்த்தா யார் இருக்கா? லேயால் இருக்கா. யார்கிட்ட சண்டை போட்டான்? காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? நீ யார்கிட்ட சண்டை போயிருக்கணும்? நீயா வந்தான்னு சொல்லி லேயாள்கிட்ட சொன்ன. அவன் லேயாள்கிட்ட போனானா? யார்கிட்ட போனா? மாமாட்ட போய் சண்டை போடுறான். இந்த சண்டையை மூட்டுறது, சண்டை வர வைக்கிறதெல்லாம் மாமாமார்கள். ஆமென், தோத்திரம். சில பேர்லாம் ரொம்ப கூலா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யற இதை செய்யற, கடைசியில் ஒன்னும் செய்ய மாட்டான்னு. என்னடி போனா எனக்கு என்ன? இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. இவன் என்ன பண்றான்? மாமாட்ட வந்து சண்டை போடுறான். மாமா ஏற்கனவே திட்டம் பிளான் கையில வச்சிருக்கான்.
இவன் எப்படியும் காலையில யார்கிட்ட நம்மகிட்ட நினைச்சுவான், சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தோடனே என்ன ஒரு 7 வருஷம் நமக்கு நினைச்சுவான், இலவசமா வேலை செஞ்சானா ஒரு 10,000 ஆடு மாடு நமக்கு வந்துடும், நமக்கு லாபம் தானே. அதே போல சண்டைக்கு போயிட்டான். இவன் நினைச்சது போல என்ன செஞ்சான், காலைக்கு சண்டை போயிட்டான். சண்டைக்கு போனா அவன் என்ன சொல்றான் பாருங்க. லாபான் ம் அதை மூத்தவள் இருக்கையில் ஆ. இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. என்ன இது சட்டம் கரெக்டா பேசுறான். கல்ல சட்டத்தை கரெக்டா பேசுறான். ஆனா அவன் நடந்துகிட்ட விதம் சரியா? சட்டத்தை கரெக்டா பேசுறான். ரைட் லாபான், நீ சட்டம் சரிதான். மூத்தவள் இருக்க, இளையவள் அல்ல. ஆனா மூத்தவளுக்கு சரியான பண்ணிருக்கணும் அல்லவா? தூங்குறவங்க அல்லையே சொல்லுங்க, பரவாயில்ல. சட்டத்துப்படி கரெக்ட் தான். கொடுப்பது இவ்விடத்தில் வழக்கம் அல்ல, எவ்விடத்திலும் வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று. சரி, இப்ப கூப்பிட்டு இந்த சட்டத்தை இவன் என்ன முதல்லயே யாக்கோபு கூப்பிட்டு பேசிருக்கணும்ல. மூத்தவள் இருக்கத்தக்க கொடுப்பது வழக்கம் இல்லப்பா, அதனால நான் என்ன செய்யறேன், முதல்லயே நான் லேயால உனக்கு திருமணம் செய்தேன். இப்படி செஞ்சா அவன் ஒத்துக்கிடுவானா? அதனாலதான் இவன் கல்லன்னு திருட்டளவா செய்யறான். திருட்டுக்கார பைய தோத்திரம். ஆமே. பட் அப்ப உடனே சட்டத்தை பேசுறான். சட்டத்தை பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று. அடுத்தது பாருங்க, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். இதுக்கு தான் அந்த பிள்ளைங்க சொல்லுது, எங்களை வித்து பணத்தை அவர் வாயில போட்டுக்கிட்டாருன்னு பிள்ளைங்க பேசுது. இப்படி தகப்பனை குறிச்சு ஒரு கெட்ட சாட்சி கொடுக்கிற கெட்ட தகப்பன் லாபான். ஆமென். நல்ல சாட்சி கொடுத்தா தானே நல்ல தகப்பன். ஆமென். அல்லேலூயா. 7 வருஷம் என்னடிச்சு வேலை செய் என்றான். இவன் என்ன பண்ணான் பாருங்க, 28. அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். 29. மேலும் லாபான் தன் வேலைக்காரியாக பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். அப்ப மொத்தம் 20 வருஷம் என்ன செய்யறான்? யாருக்காக வேலை செஞ்சான்? மாமாவுக்கு, ராகேலுக்காக வேலை செஞ்சான். இப்போ முழு அன்பு யார்கிட்ட போயிட்டு? ஆனா இதுல தப்பு யாரு? யாக்கோபு மேலையா, லேயாள் மேலையா, யார் மேல? யார் மேல தப்பு? லாபான் மேலதான் தப்பு. புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் எடுக்கிற முடிவு தப்பா போச்சுன்னா அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை கடைசுவரை இருக்குன்னு பாய்க்கும். ஆமென். நல்ல தாய் தகப்பனா இருந்து சரியா பிள்ளைகள் சரியான காலத்துல சரியான நேரத்துல என்ன செய்யணும், பேசி சரியா முடிச்சு சரியா நடத்தணும். நல்ல தகப்பமார் அதை செய்வாங்க. ஆமென். கர்த்தர் குறித்த காலத்து வரைக்கும் என்ன செய்யணும், ஏற்ற காலன்னு வச்சிருக்காரு. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை சொல்லிருக்காரு. அப்ப அது வரைக்கும் என்ன செய்யணும், காத்து இருக்கணும், அடங்கி இருக்கணும். தோத்திரம். ஆமென். லேயால் அடங்கி இருந்தா. ஆமென். தோத்திரம். அப்ப பாருங்க, அப்போ நீங்க பாருங்களா, அவ கணவன் லேயால் அன்னைக்கு நைட்டு போகும்போது முழு 7 வருஷமா அவ பார்வை யார் மேல இருந்தது? யாக்கோபின் பார்வை ராகேல் மேல இருந்தது. அப்ப முழுவதும் அவ மேல இருந்துட்டு இவன் லேயால் என்ன காலையில எந்திரிச்சிடறான், சண்டை போட போறான். அப்ப நைட்ல லேயால் என்ன செஞ்சா? குட்டுன்னு சொல்வேன். ஆமென். லேயால் என்ன செஞ்சா? குட்டு. அவன் ஒன்னே ஒண்ணு ஏங்குறா, என் புருஷன் என்ன செய்வான், நேசிப்பான் என்று சொல்லி அழகழகான பேரை வைக்கிறா. 4 பிள்ளைய பெத்த பிற்பாடும் யாக்கோப்பு யாரை நேசிக்கல? லேயால நேசிக்கவே இல்லை. ஆமென். அதே வேளையில் அவன் வெறுக்கவில்லை. அவன் நேசம்லாம் யார் மேலதான் இருந்தது? ஆனா நீங்க நல்லா கவனிங்க, லேயாளின் முடிவு சம்பூர்ணமா இருந்தது. ஆனா ராகேலின் முடிவு நல்ல இல்லைன்னு பார்க்கிறோம். இந்த ராகேலின் கேரக்டர் பாருங்க. ஆனா தான் சகோதரி, ஆமா ராகேலுக்கு லேயாள் துரோகம் பண்ணல. ஆனா ராகேல் யார் மேல பொறாம பண்ணா? அற்பமா எண்ணப்பட்ட யார் மேல பொறாம வந்துச்சு? அவ எப்படிப்பட்டவா? அற்பமா பொறாம. இவளுக்கு இவள. ஆனா இவ பொறாம யார் படணும்? லேயாள் தான். யார பொறாமப்படணும்? ராகேல். இப்ப யார் இப்ப பொறாமப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு? ராகேல் யார் மேல பொறாமப்பட்டா?
அற்பமா எனப்பட்ட புருஷன் ஒண்ணுமே இல்லை, அப்பன் எல்லாம் வித்து வாயில போடுற அப்பனா இருக்கிறான். தோத்திரம், அப்படிதான் இருக்கிறான். புரியுதுங்களா? ஆனா இந்த வேலையில இவா ஆனா என்ன செய்யணும்? லேயாள் தான் ராகேல் மேல பொறாம்படணும். ஒன்னாதான் நேசிக்கிறான், என்ன அந்த ஆள் நேசிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி என்ன செய்யணும்? பொறாம்படணும். அவ பொறாம்படல. ஆனா யார் தான் பொறாம்பட்டா? பொறாம்பட்டு புருஷன்கிட்ட சண்டை போட்டது யாரு? லேயாள். யாக்கோபோட என்ன செய்யல? சண்டை போடல. ஆமே. அவ சொல்லிட்டா, சண்டை போடணும்னா எங்க அப்பாட்ட போய் சண்டை போட்டுக்காரோம், அவர் என்னை அனுப்புனாரு, நான் வந்திருக்கேன். ஓகேவா? ரைட்டுமா, ஓ மேல தப்பு இல்ல. நான் அந்த ஆள அங்க யாக்கோப்பு மாமாட்ட சண்டை போடுறான். நேசிச்ச மனைவி யாக்கோபோட சண்டை போடுறான். சண்டைக்காரியா இருக்கிறான். என்ன இருக்கிறா? அவன் கோவப்படுறான். லேயாள் இடத்துல ஒரு இடத்துல யாக்கோப்பு கோவப்படல. ஆமே. லேலுயா. லேயாள் கிட்ட யாக்கோப்பு ஒரு இடத்துல கூட என்ன செய்யல? கோவப்படல. ஆனா நேசித்த 20 வருஷம் வேலை செஞ்ச மனைவி மேல என்ன செஞ்சானா? கோபப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, கடைசியில பார்த்தா கர்த்தர் யாரோட இருந்தாரு? லேயோட இருந்தார். நீங்க 2 முடிவும் பாத்தீங்கன்னா, ஆதியாம் புஸ்தகம் நீங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 35வது அதிகாரத்துல 19, 20. ஆமே, ராகேல் நடு வழியிலேயே கைவிடப்பட்டாள். ஆமென். ஆனா லேயாள் முடிவு ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 29, 31 நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாம் ஈசாக்கு பிதாக்கள் கல்லறையோட லேயாள் சேர்க்கப்பட்டாள். லேலுயா. கானானுக்குள்ள அந்த பிதாக்கள் சுதந்திரத்தோட வந்து சேர்ந்தா. ஆனா ராகேல் வரல. அல்லேலூயா. தோத்திரம் கர்த்தருக்குமே. அதான் ஒரு காரியம். அப்போ அற்பமாய் ஆமா ஆரம்பிச்ச லேயா முடிவு அவளுக்கு எப்படி இருந்தது? அவ பாதியிலே போயிட்டா. அப்ப கடைசி வரைக்கும் யார் தான் யாக்கோப்புக்கு துணையா இருந்தா? லேயாள் தான் இருந்தான். இறுதி வரை லேயாள் தான் அவனுக்கு மனைவியா இருந்தான்னு பாக்கிறோம். தோத்திரம். ஆமே. அது இப்ப 4 பிள்ளை பெத்ததற்கு அதுக்கப்புறம் கடைசி வரை லேயாள் போன பிற்பாடு அவன் லேயால நேசிச்சா, ராகேல் போன பிற்பாடு லேயால நேசித்தானா இல்லையான்னு சொல்லப்படன்னு பாக்கிறோம். ஆமென். லேலூயா. அப்பனா பெண்கள் நேசிக்கப்படத்தக்க, மனைவி நேசிக்கப்படத்தக்கவள், கணவன் அன்பு செலுத்தப்படவன். ஆமென். அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர்த்தி சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ நம்ம என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 24, 67 படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் கொஞ்சம் படிங்க. ஆதியாகமம் 24, 67. போயிட்டே இருக்கு. முடிச்சிடுறேன். அப்பொழுது ஈசாக், நல்லா கவனிங்க, ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். எப்ப நேசித்தான்? மனைவியை. யாக்கோப்பு எப்போ ராகேலை நேசித்தான்? மனைவி ஆகும்னே யாக்கோப்பு என்ன செஞ்சிட்டான்? நேசிச்சிட்டான். ஆனா ஈசாக் எப்போ மனைவியை நேசித்தான்? மனைவி ஆன பிற்பாடு அவளை நேசித்தான். 2 பேருக்குள்ள வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அவன் பிரச்சனையில சிக்கனா, இவன் பிரச்சனையில சிக்கலாமே. தன் தாய்க்காக துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப உண்மையா அவன் மனைவியை நேசித்தான். நீங்க ஆதியாகமம் 25, 20, 21 20 வருஷம் பிள்ளை இல்ல, தன் மலடியா இருந்த மனைவிக்காக ஈசாக்கு என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணினான். இப்ப அன்பு, அப்ப அன்பு ஒரு மனைவி நேசிச்சுட்டானா அவட்ட பிள்ளை இல்லைங்கிற குறைவு. இன்னைக்கு என்ன குறைவு? இன்னைக்கு பாருங்க, அன்பு இல்லாதனா மனைவி மேல 1000 குற்றச்சாட்டுகள். ஆமென். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. ஆனா மலடியா இருந்த தன் மனைவிக்காக அவன் என்ன செஞ்சானா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா. அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு என்ன செஞ்சாரு? குழந்தை பாக்கியம் கொடுத்தான்னு பாக்கிறோம். ஆதியாகமம் 26, 8 பாருங்க. சன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஈசாக்கு ரெபெக்காள் என்ன பண்ணாங்களாம்? 2 பிள்ளை பெத்தெடுத்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கும். 15 வயசுல பிள்ளை இருக்கு. ஈசாக்கு ரெபெக்காள் என்ன பண்ணாங்களாம்? மனைவியாக ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். யாரோட விளையாடுனா? மனைவியோட. ஏத்த விட்டு அக்கா கூட விளையாண்டான். அப்ப நேசித்த மனைவியோட அவன் என்ன செஞ்சான்? அவன் விளையாண்டான். நீங்கெல்லாம் லண்டன்லாம் பாருங்க, கணவன் மனைவிக்கு என்ன செய்வாங்க?
விளையாட்டு போட்டு வைப்பாங்க. மனைவியை தூக்கிட்டு என்ன செய்யணும்? கீழே போட்டா நீ மனைவிய நேசிக்கல அர்த்தம். கரெக்டா கோட்டு கொண்டு வரணும். ஒரு பாட்டு அவ்வளவு பேர் போட்டானுங்க. நான் பார்த்தேன். ஆஹா, ஏன்னா உங்க கல்ச்சர் அப்படிதான் இருக்குது. சண்டை போட்டா ஒண்ணு சட்டையை மாத்திரமே மனைவி மாத்திட்டு இருந்தான். அவ்வளவு பேர் தூக்கி தூக்கி எங்க கொண்டு போட்டானுவ, கீழே போட்டு ஒண்டியா வரான். இப்படி இருக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பு இருக்கு. அப்ப மனைவி அவர் நேசித்தாருன்னா அவர் வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டார். போனா கூட சீக்கிரம் எங்க வரன்னு பாப்பாரு, வீட்டுக்கு வரணும். வீட்டுல அவ சரியில்லை, நீ சரியில்லை. முதல்ல நீ அன்பு செலுத்திட்டியனா எல்லாம் சரியாகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அன்பு செலுத்தும். அப்ப நான் கணவன், அப்ப மனைவி அன்பை எதிர்பார்க்கிறாள். என் புருஷன் என்ன நேசிப்பார் அப்படி ஏங்குகிறாள் பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும். முடிவு என்ன செய்யும்? ராகேலின் முடிவு சரியில்லை, லேயாளின் முடிவு சம்பூர்ணமா இருந்தன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கணவன் மனைவி அன்பை, அந்த தாவீது யோனத்தான் அந்த சம்பவத்தை கர்த்தர் என்கிட்ட பேசினார். இது இணையாது, என்ன செய்யாது, அறுக்காது, மரணம்தான் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டது. அதனால கணவன் மனைவி நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு அலங்காரமா இருக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா இப்படி நேசித்து இருந்தா கடைசியில கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவன் சபையை எடுத்துக்கொள்ள என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார் பார்க்கிறோம்.